தமிழக அரசியல் களம் வந்து சமீப காலத்தில் ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் போய்கிட்டுருக்கு. ஏன்னா அதாவது இவங்க பாட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சிகள் வந்து சரியானபடி அவங்களுடைய போக்கில் ஒன்றும் இல்லை. எல்லாம் ஜால்ரா சத்தம் ரொம்ப அதிகமாக ஒலிச்சிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் விஜய் வந்து கொஞ்சம் நிலைமையை மாற்றினார். அவருடைய டிவிகேனுடைய மாநாடு வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை, பரபரப்பை, ஒரு சலசலப்பை இப்படி வந்து நிறைய உருவாக்கி அதனுடைய இது போயிட்டுருக்கு. அதாவது எல்லாருமே பதற வச்சுக்கிட்டு இருக்கு. அரசியல் கட்சிகள் எல்லாருமே இது என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு பதற வச்சுட்ருக்கு. அவர் எப்படி இனிமேல் பிஹேவ் பண்ணுவாரோ அது வேறு விஷயம். ஆனாலும் இந்த பரபரப்பும், இந்த சலசலப்பும், இந்த கலகலப்பும் அடங்குவதற்குள் அடுத்த பரபரப்பு டிசம்பர் 1 அண்ணாமலை, பாரதிய ஜனதாவின் மாநில தலைவராக இருக்கின்ற அண்ணாமலையினுடைய வருகை. 6 மாதம் படிப்புக்காக போனவர் லண்டன்லேருந்து வந்திருக்கிறார். 1ஆம் தேதி அவருடைய வருகை வந்து இது தமிழக அரசியலில் பெரிய ஒரு பரபரப்பையும் திருப்பு முனையையும் ஒரு 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 உற்சாகத்தை, அரசியல்னால் இனி நிறைய பேர் வந்து டிவி முன்னாடி உட்காருவாங்க. நிறைய டிபேட்டெல்லாம் வரும். டிபேட்டெல்லாம் ஒன்று நடுவில் வந்து சொதப்பெல்லாம் இருந்துச்சு, ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் இருந்துச்சு. இனி டிபேட்டுகள் வந்து அதிகமாக வரும். அவர் என்ன நிலைமை எப்படி ஆகுது, அவருக்கு பொறுப்பு கண்டினியூ ஆகுதா, இல்லை அவருக்கு வேறு பொறுப்பு கொடுக்க போகிறாங்களா, எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலையில் வந்து அவருடைய காலடி வைக்கிற இந்த நேரம் வந்து தமிழக அரசியல் களத்தை நிமிர்த்தி இருக்கிறது. சிலிர்க்க வைக்கின்றது. பல விஷயங்கள் சுட்டி காட்டலாம். இனி திமுக நிம்மதியாக தூங்காது. ஏற்கனவே இந்த விஜய் கொஞ்சம் கெடுத்தார், இனி இவர் வந்து கொஞ்சம் கெடுப்பார் அப்படின்னு ஒரு நம்புகிறோம். தமிழக அரசியல் களம் அப்படி சொல்லலாம்.